ரீசெண்டாக வாங்கியிருந்த ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃபிங்கர்ஸ் பிராண்ட் கிட்ட பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஹெட்ஃபோன்ஸ் இப்படி தான் வந்தது. டோட்டலாக நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்துச்சு. ஆக்ஸ் கேபிள், சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சம் பேப்பர் ஒர்க்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி கார்டு ப்ளஸ் ஒரு கிஃப்ட் கூப்பன் கொடுத்துருந்தாங்க. க்ளோசர் லுக் வரலாம். சைடில் எல்லா கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருந்தாங்க. அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வால்யூம், ட்ராக்ஸ், அப்புறம் எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ்க்கு வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க. இது யூஸ் பண்ணி ப்ளே, பாஸ், கால் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். டாப் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு. உங்களுக்கு பிடிச்ச பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டில் லோட் பண்ணி ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஹெவி கேமர்ஸ் லேட்டன்சியை தவிர்க்கிறதுக்கு ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்ஃபோனை 1.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 9 மணி நேரம் ப்ளேபேக்கை என்ஜாய் பண்ணிக்கலாம். அடுத்தது டெஸ்க்டாப்பில் வந்து ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ளூடூத் டாங்கல் தேவைப்படும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஹெட்செட்டை ஒயர்லெஸ்ஸாக பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆட் அ ப்ளூடூத் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப் பிசியில் பேர் பண்ணிக்கலாம். 2 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் நான் கேட்டுட்டு இருந்தேன். எந்த வகையான லேகிங் இஷ்யூவோ லேட்டன்சி ப்ராப்ளத்தையும் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை ப்ளேபேக்கில். அடுத்ததாக என்னோடய டெஸ்க்டாப்பில் கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த ஒயர்லெஸ் ஹெட்செட்டில். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த கேம் ப்ளே விளையாண்டு பார்த்துட்டேன். சின்ன சின்ன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லேட்டன்சி அண்ட் லேகிங் இஷ்யூ என்னால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது. பட் இது வந்து ஒரு பெரிய குறையாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்தில் ஜிபியூ ப்ளஸ் இன்டர்நெட்டோட ஸ்பீடு இது ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது சார்ந்திருக்கு. அதனால் இது ஒரு பெரிய குறையாக என்னால் சொல்ல முடியல. பட் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஆடியோ எடிட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெருசான விஷயங்கள் வந்து லேக்காக தெரியல. பட் வீடியோ எடிட்டிங்கில் வந்து ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸில் நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது லேகிங் இஷ்யூ நல்லாவே ஃபேஸ் பண்ணேன். இதுக்கு சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆக்ஸ் கேபிளை டைரெக்டாக நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணி டைரெக்டான ஹெட்ஃபோன்ஸாக ஒர்க் பண்ணிக்கலாம். மொபைல், டேப்லெட், டெஸ்க்டாப், லேப்டாப், ஸ்மார்ட் டிவி இந்த மாதிரி ஆல் இன் ஒன்னுக்கு ஒரு ஒயர்லெஸ் ஹெட்செட் தேடிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 வாரம் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் கைஸ். நன்றி.